குடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நவராத்திரி 5வது நாள். இன்றைய இன்னொரு சிறப்பாக சண்டி பாராயணம் லகு மிதானம் என்று அழைக்கப்படும் துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்ற 7 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சிறப்பான ஸ்தோத்திரத்தை இன்று தங்களுக்கு வழங்குகிறேன். தேவி மகாத்மியம் முழுமையாக படிக்க முடியவில்லை என்றால் இந்த 7 ஸ்லோகங்களை கற்றுக்கொண்டு இதை நித்தியம் பாராயணம் செய்தால் தினமும் சண்டி பாராயணம் அல்லது தேவி மகாத்மியம் படித்ததற்கு சமமானது என்று நமது முன்னோர்கள் மகர்ஷிகள் வழங்கியிருக்கிறார்கள். அது என்ன என்று இப்பொழுது நான் படிக்கிறேன். நீங்களும் இந்த இதுக்கு சம்பந்தமான லிரிக்ஸை புஸ்தகம் இருந்தால் பார்க்கலாம், இல்லை கூகுளில் போட்டு துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்னு இதை எடுத்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் பண்ண முடியாது, டைம் இல்லை நினச்சிங்கன்னா நான் படிக்கிறத ஸ்ரத்தையோடு காதார கேளுங்க, அதுவே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சிவ உவாச்ச தேவி த்வம் பக்த சுலபே சர்வ காரிய விதாயினி கலௌஹி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதः. தேவி உவாச்ச ஸ்ருணு தேவா பிரவக்ஷ்யாமி கலௌ சர்வேஷ்ட சாதனம் மயா தவைவ ஸ்நேஹேனாம் அம்பாஸ்துதி பிரகாஷ்யதே. அஸ்ய ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி ஸ்தோத்திரமந்திரஸ்ய நாராயண ருஷிः அனுஷ்டுப் சந்தः ஸ்ரீ மகாகாளி மகாலக்ஷ்மி மகாசரஸ்வத்யோ தேவதா ஸ்ரீ துர்கா பிரீத்யர்த்தம் சப்தஸ்லோகி துர்கா பாடே விநியோகः. ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹி சா பலாதாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்गे स्मृता हरसि भीतिमशेष जन्तोः स्वस्थै स्मृता मतिमतीव शुभां ददासि. दारिद्र्य दुःख भयहारणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. शरणागत दीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. रोगानशेषानपहंसि तुष्टान् रुष्टातु कामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्य अस्मद्वैरिविनाशनम्. इति श्री दुर्गा सप्तश्लोकी சம்பூர்ணம். இந்த 7 ஸ்லோகங்களை நன்றாக கற்றுக்கொண்டு தினம்தோறும் படிப்பவர்களுக்கு சப்தசதி பாராயணம் செய்த பலன் கிடைக்கும். அவர்கள் வாழ்க்கையில் மனதில் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி நடந்து அனைத்திலும் வெற்றியாக இருக்கும் என்று, வெற்றிக்கு இதைவிட லகுவான சிறந்த மார்க்கம் வேறு கிடையாது என்று சூழுடன் இதுடன் முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.